இப்படிதான். அதே போல இந்த பால் குடல் வாழை அப்படின்னு ஒரு அரிசி இருக்கு. பால் குடல் வாழை அப்படின்னு சொல்லி அந்த அரிசியை எடுத்து அரைச்சி சும்மா புழிஞ்சிங்கன்னா பால், மாட்டுக்கிட்ட பால் கறந்தா எப்படி பால் வருது அந்த மாதிரி பால் வரும். இது ஏன் பால் குடல் வாழை அப்படின்னு பார்த்தா, நிறைய பேர் இப்போ அந்த பால் குடல் வாழையை தாய்மார்கள், அதாவது பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் வந்து கேட்குறாங்க. எதுக்காக கேட்குறாங்க? தன்னோட பிள்ளைக்கு 6 மாதம் ஆகிட்டு, 1 வருஷம் ஆகிட்டு, முதல் உணவாக கொடுக்கணும், அது எதை கொடுக்கலாம், பால் குட வாழையை கொடுத்தா குழந்தைக்கு நல்லதாமே, அந்த அரிசியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பால் குட வாழையை கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா, அந்த பால் குடிச்சிட்டு குழந்தை, அந்த குழந்தையோட வயிறை வந்து ஸ்ட்ராங் பண்ணுது, அதாவது நல்லா வலுப்படுத்துது, அந்த செரிமான மண்டலத்தை நல்லா வலுப்படுத்துது. அதாவது மனித உடலுடைய 2வது மூளை